பிரித்தானியாவின் லண்டனின் ஹெய்ஸ் பகுதியில் இந்திய மற்றும் பாகிஸ்தானிய உணவகத்தை நடத்தி வந்த தம்பதியினருக்கு பொதுமக்களின் உயிருடன் விளையாடிய குற்றத்திற்காக 24,000 பவுண்டுகளுக்கு அதிக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹார்லிங்டன் பகுதியில் ஹாலி ஜாம்சம் 4 என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த உணவகத்தில் ஹில்லிங்டன் கவுன்சில் அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமையலறை, சேமிப்பு பகுதிகள் மற்றும் உபகரணங்கள் முழுவதும் உணவு கழிவுகளாலும் அழுக்குகளாலும் நிறைந்திருந்தன. வாடிக்கையாளர்களுக்கு உணவில் உள்ள ஒவ்வாமை குறித்த தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட விவரங்கள், குறிப்பிடப்படாத உணவுகள் எங்கிருந்து கொள்வனவு செய்யப்பட்டன என்ற விவரமின்றி குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தன. உணவு கையாளும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான சமையல் முறைகள் குறித்து போதிய அறிவு இருக்கவில்லை. குளிரூட்டும் அறையின் கதவு பழுதடைந்திருந்தது. யாராவது உள்ளே சென்றால் உட்புறமாக திறக்க முடியாத நிலையில் அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இருந்துள்ளது. அக்ஸ்பிரிட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் 65 வயதான முகமது சித்திக் மற்றும் 52 வயதான ஆயிஷா சித்திக் ஆகியோர் தமது குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். தம்பதியினர் இருவரும் தலா சுமார் 5,300 பவுண்ட் அபராதம் மற்றும் செலவுகளை செலுத்த வேண்டும். அத்துடன் அவர்களது லாட்லா பாபு லிமிடெட் நிறுவனத்திற்கு 13,300 பவுண்டுகளுக்கு அதிக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் சேர்த்து 24,000 பவுண்டிற்கும் அதிகமான தொகையை அவர்கள் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உணவகம் தற்போது நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அலட்சியமாக இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹில்லிங்டன் கவுன்சில் எச்சரித்துள்ளது.